இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து பாவு பாஜி செய்ய போகிறோம். அதுக்கு வேண்டிய காய்கறிகள், காலிஃப்ளவர் நல்ல சீசனாக இருக்குது. ஸோ பெரிய ஒரு காலிஃப்ளவரை வந்து இந்த மாதிரி கழுவிட்டு இப்படி பிரித்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறமா வந்து பட்டாணியும் சீசனில் இருக்குது. ஸோ பட்டாணியையும் ஒரு 1/4 கிலோ வாக்கில் வாங்கி போட்டு வச்சுருக்குறோம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி குக்கரில் வேக வைக்க போகிறோம். இதில் வந்து பாவு பாஜி மசாலா, எவரெஸ்ட் பாவு பாஜி மசாலா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அதான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மசாலா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பும் போட்டிருக்குறோம். ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கோட சேர்த்து காலிஃப்ளவரையும் உள்ளே போட்டுடுறோம். கூடவே பட்டாணியையும் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குலுக்கி மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுருவோம். ஒரு விசில் போகிறோம். ஏன்னா காய்கறி அவ்வளோதான் வேகிறதுக்கு ஆகும். இன்னும் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே ஒரு பெரிய பூண்டை உரித்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடலாம். வெந்த காய்கறியும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சாச்சு. பூண்டு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதோட இப்போ கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாவு பாஜி மசாலா வந்து போட்டுக்கிடலாம். கொஞ்சமாக அப்பயே போட்டாச்சு. வேக வைக்கும் போது இது கொஞ்சம் வாசனைக்காக வேண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டாச்சு. ஸ்மாஷ் பண்ணி வச்ச காய்கறிகளை மசாலாவோட பூண்டோடு சேர்த்து வதக்கிறதுக்கு நல்லா சேர்றதுக்காக வேண்டி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அந்த பாத்திரத்தை கழுவி ஊற்றுனது மட்டும் போதும். 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சாச்சு, வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம வந்து பாவு பாஜி பண்ணுறதுக்கு வந்து கார்லிக் பட்டர் வாங்கியிருக்கோம். நார்மல் பட்டரை விட கார்லிக் பட்டரே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கார்லிக் பட்டர் எடுத்து தவாவில் போட்டாச்சு. பக்கத்தில் நம்ம வந்து பாவை வந்து பிரித்து வச்சுருக்குறோம். இது பிரித்தோன்னா எல்லாத்துக்குள்ளேயும் மசாலா வந்து நல்லா வந்து போகும். எல்லா பக்கமும் பட்டர் வர மாதிரி ஒரு வாட்டி பரட்டி வச்சுக்கலாம். பட்டரில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ண பாவை இப்படி பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து ஃபில் பண்ணி ஸ்டஃப் பண்ணிடலாம். அப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா இறங்கியிருக்கும். வச்சுட்டு இப்படி மூடி இப்படி சீல் பண்ண மாதிரி வச்சுக்கிடலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ திரும்ப பட்டர் எல்லா பக்கமும் தடவியாச்சு. இப்போது ஒவ்வொரு பாவையும் எடுத்து இப்படி எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு சைடையும் கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வச்சுக்கிடலாம். பாவு வந்து ஹெல்த்தியாக இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்பாத்திலே இதே மாதிரி ஃபில்லிங்கை வச்சு சாப்பிட்லாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். சாப் பண்ண வச்ச வெங்காயத்தில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிட்டு வச்சு சர்வ் பண்ண வேண்டிதான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.